வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கிற ஒரு விடயம், இந்திய தேசிய புலனாய்விடம் இலங்கை பெண் ஒருவர் சிக்கியிருக்கிறார். அவர் அங்கு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அந்த வாக்குமூலத்தினால் ஒரு பரபரப்பு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவர் கூறிய அந்த வாக்குமூலத்தில் என்ன இருக்கும் என்கின்ற வகையிலான மிகப்பெரிய கேள்விகளோடு பல கருத்துக்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அது சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. புலிகள் அமைப்பைச் சேர்ந்த உமாகாந்தனின் கட்டளைப்படி மும்பையில் ஒரு வங்கி கணக்கு ஒன்றிலிருந்து அந்த அமைப்பினருக்கு 42 கோடி ரூபாயை மாற்ற முயற்கின்றோம் என சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான இலங்கை பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இலங்கையிலிருந்து சுற்றுலா விசாவில் 2019 சென்னைக்கு சென்ற லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா என்ற 45 வயதான பெண்ணும் அவரது நண்பர்கள் அண்ணா நகரில் தங்கியிருந்தனர். அதன் பின்னர் லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா 2022 சென்னை விமான நிலையத்திலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு செல்ல முயன்றிருக்கிறார். அப்போது அவரை தமிழக கியூ பிரிவு காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரின் நண்பர்கள் 5 கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் NIA என்ற தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் விசாரணையில் லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா மற்றும் அவரது நண்பர்கள் புலிகள் அமைப்பினருக்கு நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வந்திருக்குது. அதனால் லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். தற்போது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்காவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்திய போது அவர் அளித்துள்ள வாக்குமூலம் தற்போது வெளியாகி இருக்குது. அதன்படி ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் தமது அமைப்பைச் சேர்ந்த உமாகாந்தன் தங்கியுள்ளார். அவர் பிறப்பித்த கட்டளைப்படியே தாம் செயல்பட்டு வந்தோம் என்று கூறியிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஹமீதா ஜல்ஜி என்பவர் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறார். அவர் இறந்துவிட்டார். எனினும் ஜல்ஜியின் வங்கி கணக்கில் 42 கோடி ரூபாய் இருப்பது உமாகாந்தனுக்கு தெரிய வந்தது. இந்த பணத்தை புலிகள் அமைப்புக்கு மாற்ற தாம் உட்பட 5 பேரை கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். இவர் பணத்தை இணையம் வாயிலாக தங்கள் அமைப்பினருக்கு மாற்ற முயற்சித்திருக்கிறார். அதுக்கான போலி ஆவணங்கள் வாயிலாக இவரின் பெயரில் சிம் அட்டைகள் வாங்கியிருக்கிறார். அதை பயன்படுத்தி பணத்தை எடுக்க முயன்ற போது தங்களிடம் திட்டம் தோல்வியில் முடிந்தது. இதனால லால்ஜியின் வாரிசு தாமே என்பது போல சான்றிதழ் தயார் செய்தோம். இந்த சான்றிதழை பயன்படுத்தி பணத்தை எங்கள் அமைப்புக்கு மாற்ற சென்னையிலிருந்து பெங்களூரு சென்று அங்கிருந்து மும்பை செல்ல இருந்தோம். ஆனால் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் சிக்கிக் கொண்டோம் என்று அவர் வாக்குமூலம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த இடத்துல சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், இவ்வாறான பல சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்பது. இவ்வாறான ஒரு சில செயற்பாடுகள் எந்த அளவு ஒரு சமூகத்தினுடைய பெயரை முற்றுமுழுதாக மாற்றியமைக்கும் என்பது பற்றி நாம் முழுமையாக சிந்திக்க வேண்டும். சரி, இது இவ்வாறு இருக்க, இன்னொரு பக்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டனுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இது சார்ந்த ஒரு நகர்வு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சார்ந்த விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எச்சரிக்கையை புறக்கணித்து அதே 2 புலனாய்வு அதிகாரிகள் போதைப்பொருள் கொள்கலன் தொடர்பான தகவல்களையும் புறக்கணித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த அமர்வின் போது கலந்து கொண்டு கருத்துக்கள் சொல்லுகிற பொழுது ஈரானில் இருந்து வந்த 2 கொள்கலன்களில் போதைப்பொருள் இருப்பதாக முன்னதாகவே தகவல் கிடைத்திருந்த போது சுங்க திணைக்களம் அவற்றை விடுவித்ததாக நாமல் குறிப்பிடுகிறார். அதுடன் 323 சிவப்பு லேபிள் கொண்ட கொள்கலன்களை வெளியிட்டமையும் நினைவூட்டிய அவர் அது தொடர்பில் எந்தவித விசாரணை நடக்காதது கவலை அளிப்பதாகவும் சொல்லியிருந்தார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் பல விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த அதிகாரிகளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய தகவல்களையும் பயணித்தவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்புடைய சிலர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2 முன்னாள் காவல்துறை அதிபர்கள் சிறையில் உள்ளார்கள். ஆனால் இன்றைய அரசாங்கம் அந்த தவறுகளை செய்த அதிகாரிகளை உயர் பதவியில் நியமித்து வைத்திருக்கிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதை தாண்டி வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெறும் ஆதரவை வழங்கியிருந்தார்கள் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். மேலும் இலங்கை 2019 ஆண்டில் இருந்த நிலைக்கு எதிர்வரும் ஆண்டில் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அனுர கூறுகிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். 2022 ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரோந்து நாடாக மாறிய இலங்கை
இன்று அந்த நெருக்கடியை விரிவாக தீர்த்து வைத்த நாடாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் பல விடயத்தை சொல்லுகின்றார். வெளிநாட்டில் வசிக்கும் இளைஞர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பெரும் ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அவர்கள் நிதியுதவி செய்தனர். அந்த பங்களிப்பு வெற்றிக்கு வழிவகுத்திருந்தது. 2019 ஆண்டு தேர்தலில் சுமார் 3% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி நாங்கள். எனினும் 2024 ஜனாதிபதி தேர்தலிலும் அதை தொடர்ந்து நடந்த பொது தேர்தலிலும் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற ஆசனங்களை வென்று வெற்றி பெற முடிந்தது. 2022 ஆண்டு ஏப்ரல் 12 அப்போதைய இலங்கை கடன்களை செலுத்த முடியாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நமது நாடு வங்குரோந்து நாடாக மாறியது. அப்போது ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை இலங்கை மக்கள் முதல் முறையாக வெளியேற்றினர். எங்களுக்கு இருந்த சவால்களில் ஒன்று பொருளாதார நெருக்கடியை தணிப்பது, மற்றும் ஒன்று இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படாத வகையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது. பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்போது படிப்படியாக மீட்டு வருகின்றோம். அனைத்து சர்வதேச அமைப்புகளும் மதிப்பீட்டு நிறுவனங்களும் சர்வதேச நிதி நிறுவனங்களும் இலங்கை ஒரு நெருக்கடியின் போது விரைவாக தன்னை நிலைப்படுத்தி கொண்ட ஒரு நாடாக இருந்த அறிக்கைகளை வழங்கியுள்ளன. ஒரு பொருளாதாரம் இப்படி சரிந்தால் ஒரு நாடு அதன் முன்னிய நிலைக்கு திரும்ப 10 ஆண்டுகள் ஆகும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நிபுணர்களின் கருத்துப்படி 2022 நாடு சரிந்தால் முந்தைய நிலைக்கு திரும்ப 2032 தேவை. எனினும் நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு 2019 இருந்து பொருளாதாரத்தை எதிர்வரும் ஆண்டில் நாம் அடைய முடியும் என சொல்லி அது நம்புவதாகவும் அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். நேற்று தினம் உரையாற்றுகின்ற பொழுது அவர் ஏராளமான விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஒன்று சொல்ல வேணாம். அவர் அமர்வுகளில் பேசிய பொழுது 80வது அமர்வில் போய் பல விடயங்களை பேசியிருந்தார். அவருக்கான உரைக்கான நேரம் வழங்கப்பட்டிருந்தது. அதில் நிறைய விடயத்தை சொல்லியிருந்தார். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையை சுட்டி காட்டியிருந்தார், பொருளாதாரத்தை சுட்டி காட்டியிருந்தார், கல்வி நிலையை சுட்டி காட்டியிருந்தார், அதைவிட போதைப் பொருளை சுட்டி காட்டியிருந்தார். நாட்டில் ஊழலற்ற ஒரு நாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் கடும் பாடுபடுவதாக சொல்லியிருந்தார். இவ்வாறு பல விடயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர் அங்கு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். ஸ்ரீலங்காவில் போதைப் பொருளற்ற ஒரு தூய்மையான வேலை திட்டத்தை, தூய்மையான இலங்கையை உருவாக்க வேண்டும் என்பதை, ஒரு வளமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் எவ்வளவு நாம் குறிக்கோளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனோ அதே போன்று ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் இவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தேசிய மக்கள் சக்தி பல வகையான மிக முக்கியமான நகர்வுகளாக பல நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் தாயக பகுதியில் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய புலம்பல்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒரு வாக்குறுதி வழங்கினார்கள், ஆட்சிக்கு வந்த இந்த கணக்கில் எடுக்கிறார்கள் இல்லை. இருப்பினும் பல வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் சில சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது. ஆகவே இவர்களுடைய நிலைப்பாடு தெரியவில்லை. ஆகவே இவர்கள் நன்மை பயப்பார்களா இல்லையா என்று கூட தெரியாத நிலை இருக்கின்றது. இது சார்ந்து மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டும். ஒருவர் செய்வார் என்று சொல்லி பலவிதமான வாக்குகளை அள்ளி கொடுத்து விட்டு இப்பொழுது அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக அவர்களை சாபமிடுவதும், அவர்கள் மீது தூற்றுதலை உண்டு பண்ணுவதும், அவநம்பிக்கைகளை உண்டு பண்ணி பேசுவதும், அதையும் விட தவறான பல விடயங்களை நாம் சுட்டிக்காட்டுவதிலும் என்ன பயன் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஒரு வருட காலத்தில் எவற்றை பூர்த்தி செய்தது, இனி வருகின்ற காலத்தில் என்னத்தை பூர்த்தி செய்ய போகின்றது என்றது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.